ஜனநாயக கூட்டணி சார்பாக ஊழியர் கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம். நம் அனைவருக்கும் தெரியும், தேர்தலுக்கு வெறும் இன்னும் 20 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில மிக கடுமையான ஒரு தேர்தல் 2024 தேர்தல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. சகோதர சகோதரி, ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி முடித்துவிட்டு அடுத்த 5 ஆண்டு காலம் மறுபடியும் உங்களுடைய ஆதரவை கோரி நின்று கொண்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் பாருங்க, யாரெல்லாம் இந்தியா 70 ஆண்டு காலமாக முன்னேறக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கூட்டணியாக ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார். 2019 இப்படி இல்லைங்க, 2014 அப்படி இல்லை. ஆனால் 2024 தேர்தலை பொறுத்தவரை 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் என்னெல்லாம் தப்பு நடந்துச்சோ அந்த தப்பு நடப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து தமிழ்நாடு வரை குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள், நாட்டை தன்னுடைய சொந்த வீட்டை போல பயன்படுத்தியவர்கள், எந்தவித தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டு வராதவர்கள் இன்னைக்கு 2024 மோடி அவர்களை எதிர்த்து களத்தில் நிற்கிறாங்க. ஆனாலும் இந்த தேர்தல் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே. காரணம், இதுவரை எத்தனையோ முறை ஓட்டு போட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் முறையாக நமக்கு தெரியும் வெற்றி பெறக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. 3வது முறையாக ஆட்சியில் வந்து அமரக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது உறுதியாக தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்க ஐயா. நிறைய அம்மாக்கள் இங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்க. யார் வெற்றி பெறுவாங்கன்னு வாக்கு பெட்டி எண்ணப்படும் நாள்ல மட்டும்தான் தெரியும். அளிப்பதற்கு முன்பே நமக்கு தெரியும். அதனால் இது மிக வித்தியாசமான ஒரு தேர்வு. இப்ப நம்முடைய பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், தலைவர்கள் எல்லாம் மேல இருக்கிறாங்க. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சொல்லேர் உழவன் செல்லமுத்து ஐயா மேடையின் மீது இருக்கின்றார். எனக்கும் ஒரு பெரிய ஆதங்கம், ஐயா எங்கிட்ட நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாருங்க, நிறைய கோரிக்கை. கடந்த 3 ஆண்டுகளாக அவர் வைக்காத கோரிக்கையே இல்லை. பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து அமித்ஷா அவர்கள் வரை மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சருக்கும் கூட 2 மாதத்திற்கு ஒரு முறை எனக்கு கோரிக்கை கடிதம் பல்லடத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய செல்லமுத்து ஐயா. அதிலே நிறைய விஷயங்களை எங்களால் செய்ய முடிந்தாலும் கூட ஒரு ஆதங்கம், அரசாங்க அதிகாரத்தில் தமிழகத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத காரணத்தினால் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதுல 60% வேகம் தான் எங்ககிட்ட இருக்குது. ஐயாவுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஒரு கட்சியாக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக நம்முடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் எங்களால் செய்ய முடியுது. இன்னைக்கு அதை தாண்டி நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே களம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தவறுக்காக இல்லைங்க. எம்பி என்கின்ற பதவி ஒரு அடையாளமாக நம்ம பின்னாடி போட்டுக்கலாம், அதுக்காக கண்டிப்பா இல்லைங்க. வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏன்னா எல்லா மேடைகளையும் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, குஜராத்தை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே இந்தியா முழுவதும் போறீங்க. ஏன்னா இந்தியாவில் அதிகமாக ஒரே ஒரு சட்டப்பேரவை தொகுதி எடுத்து மிக மிக வித்தியாசமான தொழில் செய்வர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த பல்லடம் தாங்க. விவசாயம் ஒரு பக்கம், கோழி பண்ண ஒரு பக்கம், முட்டை ஒரு பக்கம், விசைத்தறி, கைத்தறி, நெசவு ஒரு பக்கம். இல்லாத வேலையை இந்த ஊரில் இல்லைங்க. எல்லோரும் சுயம்புவாக இந்த ஊரிலே தோன்றி பல்லடம் ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் நீங்க பாக்குறீங்க, உங்க கஸ்டமர் யாராச்சும் இருப்பாங்க, உங்க பையர் இருப்பாங்க, ஆர்டர் வாங்குறதுக்கு யாராச்சும் இருப்பாங்க, அல்லது நீங்க இந்தியா முழுவதுமே சென்று விட்டு பார்த்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். அப்ப உங்களுக்கு தெரிகிறது இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் வளர்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டில் பாருங்க, 70 ஆண்டு காலமாக 1960 எதுக்கையா போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனைமலை நல்லாறு திட்டம் 60 வருஷம்.
1958 கேரளாக்காரன் இந்த ஒப்பந்தத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை முழுமைப்படுத்தி டேம் கட்டி விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனா ஆனைமலை நல்லாறு திட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கிறான். கஷ்டமான திட்டம் தாங்க அம்மா, நான் எளிதான திட்டம்னு சொல்ல. மேடையில நம்முடைய தலைவர்களை வைத்துக் கொண்டு இது ஏதோ ஒரு பேனா வச்சு ஒரு கையெழுத்து போட்டு ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்ற முடியும் என்று நான் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் வேணுங்க. 10,000 கோடி ரூபாய், 4 லட்சம் விவசாய ஏக்கர் பாசன வசதியை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தாங்க அம்மா வைக்கிறேன். 10,000 கோடி கொண்டு வருவது கடினம் தான். ஆனா நீங்க யோசிக்கணும், ஒருவேளை அந்த 10,000 கோடி திட்டத்திற்கு மத்திய அரசை வலியுறுத்தி மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால மத்திய அரசு முழுமையாக நிர்பந்தப்படுத்தி இந்த பணத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது எந்த வேட்பாளரால் முடியும் என்பதை நீங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சா போதும். யாருனால முடியும்? இதை மோடி ஐயா கிட்ட பேச யார்கிட்ட இருக்கு? இதை மோடி ஐயாட்ட சொல்லி ஐயா இந்த திட்டம் வேண்டும். தமிழ்நாடு கண் முன்னாடி பாலைவனமாக கொண்டிருக்கிறது, வறட்சி, குடிக்கிறதுக்கு தண்ணீர். நேற்று கோயம்புத்தூர்ல பாருங்க, ராமநாதபுரம் காவல் நிலையம் 3 காவல் நிலையத்தை சகோதரிகள் குடத்தோடு சென்று முற்றுகையிட்டாங்க. கோயம்புத்தூர்ல 15 நாளைக்கு ஒருக்காதான் குடிக்கிற தண்ணி வருதுங்க ஐயா. நகரத்துக்குள்ள டம்ள பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரினுடைய பிரச்சனையை பாருங்க, தண்ணி 15 நாளுக்கு ஒரு முறை. விவசாயிகளை பத்தி நான் பேசவே விரும்பலை. எவ்வளவு கஷ்டத்துல விவசாயம் என்று தமிழகத்தில் இருக்குன்னா, நீர்ப்பாசனம் என்பதை தமிழக ஆட்சியாளர்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தையாக அவங்க காதுல இருக்கு. ஒரு நீர்ப்பாசனத்துக்கு பணம் கொடுக்கணுமா? அதுல கொடுத்தா யாரையா ஓட்டு போடுவா? நீர்ப்பாசனத்துக்கு நாம கொடுத்து அதுக்கு ஒரு 2,000 கோடி ஒதுக்கி அதுக்கு ஏரி குளங்கள்லாம் சுத்தப்படுத்தி அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் மக்களுக்கு கூட தெரியாது யாரு பணத்தினால் இந்த விவசாயிகள் உயர்ந்தார்கள் என்று அப்படின்னு தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. உடனடியா ஒரு 500 ஒரு 100 ஒரு 300 உடனடியா கொடுத்தா மக்கள் விரும்புகின்றார்கள் என்று தப்பான கற்பனையிலே இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, நாம் இன்னைக்கு பல்லடத்துக்கு எடுக்கக்கூடிய திட்டம் எல்லாம் தொலைநோக்கு திட்டம் தான். ஆனமலை நல்லாறு திட்டத்திற்கு நீங்க அடிக்கல் நாட்டினீங்கன்னாவே அதை முழுமைப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் 2 to 3 ஆண்டுகளா குறைந்தபட்சம். அதனால் நாம் இந்த மேடையில் நின்று கொண்டு நாளை காலையில் நம்ம செயல்படுத்த போறோம், நம்ம சொல்ல போறது எப்படி கர்நாடகால சில சிறப்பு திட்டங்களுக்கு 5,000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தார்களோ, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களுக்கு பணத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எனக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த கட்டாயம். என்னுடைய கேள்வி கேட்பேன், இந்த கம்யூனிஸ்ட் எம்பி மாதிரி தப்பிக்க முடியாது. அவர் என்ன சொல்லுவாரு, ஏப்பா நான் என்ன பண்றது, மோடி ஐயா மேல இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாலேயே எங்கேயோ 2 இடத்துல இருக்கிறோம், அந்த 4 எம்பியில நானும் ஒருத்தரா இருக்கேன், அதனால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்காமையே போயிட்டார். நீ யோசிச்சு பாரு. ஆனா அந்த பதிலை நான் கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, 400 எம்பியை கொடுத்திருக்கோம். அந்த கேள்வி கேட்பீங்க. 400 எம்பியை கொடுத்திருக்கோம், சரித்திரத்தை கொடுத்திருக்கின்றோம். இது போன்ற ஒரு ஆட்சியை இந்தியாவில் யாரும் பார்த்ததே இல்லை. 400 எம்பி தனிப்படம் தான். ராஜ்யசபால பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி வந்து விட்டது, லோக்சபால தொடர்ந்து மெஜாரிட்டியில் இருக்கும். எந்த ஒரு சட்டத்தையும் கூட அமல்படுத்த முடியும் என்கின்ற ஒரு உறுதித்தன்மையோடு தான் 3வது ஆட்சிக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் பல்லடத்துல நீங்க எல்லாமே படிச்சவங்க, அறிவாளிக, அரசியல் நுணுக்கம் இருக்கிறோம். ஆனா எந்த காரணத்தை சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சொல்லையா மேடையின் மீது இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய பாமக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைக்கின்ற பாட்டாளியாக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய ஐஜேகே மாவட்ட செயலாளர் தரபால் அவர்கள் இருக்கின்றார்கள். அமமுகவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்மா அனந்த்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய மாவட்ட செயலாளர் சண்முகம் அவர்கள் இந்த பகுதியிலேயே பஞ்சாயத்து தலைவராக இருந்து அவார்டு எல்லாம் வாங்கி தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் கீழே வரைக்கும் என்ன பிரச்சனை என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய தலைவர். செல்லமுத்தையாவை பத்தி சொல்லவே வேண்டாங்க, அதிகமாக எனக்கு மனு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அவரும் ஒருவர். சமீபத்தில் பிரதமர் அவரை சந்தித்து ஒரு பெரிய புக்கே கொடுத்திருக்கார். இதெல்லாம் இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் என்று. மேடையின் மீது நம்முடைய கூட்டணி கட்சி சார்ந்த எல்லா தலைவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து அண்ணன் ஓகே சண்முகம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மிக முக்கியமான தலைவர் இந்த பகுதியில மாநிலத்தினுடைய செயலாளர் மூத்த தலைவர் ஐயா வரதராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அண்ணனை பத்தி நான் சொல்லிட்டு நம்முடைய கட்சி பேச வர்றேன், கடைசியா வர்றேங்க. இன்னைக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க யாரும் ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இல்லனே
அது கொஞ்சம் ஆனமலை நல்லார் திட்டத்துக்கு பணத்தை சாங்ஷன் பண்ண முடியலைங்கண்ணே. நான் பேசின பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட அடுத்த பட்ஜெட்டுக்கு சொன்னாங்க 10,000 கோடி வாங்க முடியல. என்ன கேட்பாங்க? ஏங்கண்ணே 400 MP இருக்கு, லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் தனி மெஜாரிட்டி இருக்கு. அப்படி இருந்து பணத்தை கொண்டு வாங்கி வர முடியவில்லை என்றால் எதுக்கு எம்பியா இருக்கு? உதாரணத்திற்கு விசைத்தறி, கைத்தறி, நெசவு. ஐயா, அதிகமாக பிரச்சனை இருக்கக்கூடிய தொழில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய டெக்ஸ்டைல் தொழில். நூல் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. உலகத்துல யாரோ ஒருத்தர் தும்முனா சளி நமக்கு பிடிக்குது. இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னும் 2 மாசத்துல FTA அக்ரிமெண்ட் கையெழுத்து போட போறாங்க. இன்னும் 2 மாதத்தில் இந்தியாவும் யூகேவும் நாம இங்கிலாந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட போறோம். கனடாவோட பிரச்சனைனால நின்றுருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டுல இந்த ஒப்பந்தம் எல்லாம் மோடி ஐயா கையெழுத்து போட்டுருவார். அப்ப நமக்கு ஒரு பக்கம் லாபமும் இருக்கு, ஒரு பக்கம் பிரச்சனையும் இருக்கு. அதை யாரு போய் பேசி தீர்ப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி வந்து வேற எதுவும் பேச விரும்பல. நேரடியாக உங்ககிட்ட கேள்வி வைப்பதற்காக நான் இன்று பல்லடத்திற்கு வந்திருக்கிறேன். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்க, அதனால லாபம் இருக்கு. நேரடியா இன்னைக்கு யாரெல்லாம் பல்லடத்துல தொழில் பண்றீங்களோ உங்களுடைய தொழில் அடுத்த 2 ஆண்டுகள்ல இரட்டிப்பாக போகுது. FTA பண்ணிட்டோம்னா யூரோப்பியன் யூனியன் இங்கிலாந்து கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா நேரடியாக இரட்டு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா டாரிஃப் பேரியர் பிரச்சனை. பங்களாதேஷ்காரன் அதை பயன்படுத்தி இந்தியாக்குள்ள பொருளை கொண்டு வர்றான். ஏனென்றால் இந்தியா உலகத்திலே ஒன்றி விட்டதுங்க. நம்ம ஒரு தனி நாடு கிடையாது, ஒன்றி விட்டோம். அப்ப பிரச்சனைகளா சொல்றீங்க, அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும், செயல்படுத்தணும், சரி பண்ணணும். 3 மாதத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த வருஷம் புதிய பிரச்சனையா இருக்கும். இங்க யாருமே வந்து இல்ல நீங்க சொன்ன பிரச்சனைகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படி சொல்ல முடியாது. இந்தியா உலகத்திலே ஒன்றிணைய முழுமையாக இந்தியாவுடைய தொழில் உலகத்தை நோக்கி செல்ல செல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த வருடம் அது புதிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பிரச்சனையா இருக்கும். இன்னொரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருப்போம். இந்தியாவுக்குள்ள ஒரு பிரச்சனையை சொல்லுவீங்க, நூல் விலை ஏறுது, இம்போர்ட் டியூட்டி 10%. ஆனா 10% போட்டதுக்கு அப்புறம் குறையல, அதை எடுங்க, இம்போர்ட் டியூட்டி எடுத்தாச்சு. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும், காட்டன் ட்ரேடிங் கார்பரேஷன் CCA மாத்துங்க, அதையும் மாத்தியாச்சு. அம்மா நான் எதுக்கு சொல்ல வரேனாங்க தாய்மார்களே, இந்த பிரச்சனைகளை எல்லாம் மேலே எடுத்து சென்று சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நபர் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் உங்களுக்கு நான் வைக்கிறேன். உரிமையாக நீங்கள் கேட்பதற்கு ஒரு நபர் வேண்டும், உரிமையா கை நீட்டி கேட்கணும். அப்ப எனக்கு நான் எந்த காரணம் சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேங்க. குறைந்தபட்சம் நிதியமைச்சர்கிட்ட போய் உட்கார, டெக்ஸ்டைல் மந்திரிகிட்ட போய் உட்கார, குழுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும். குறைந்தபட்சம் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் கேட்டு அதன் பிறகு என்னுடைய வேலை அழுத்தத்தை கொடுத்து அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அம்மா இந்த அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி நான் சத்தியமா சொல்றேங்க, இது முள் மெத்தையை போன்றது. முள் மெத்தையை போன்ற. ஏன்னா மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு லகான் போட்டு வேலை வாங்குற மாதிரி வாங்குவார். யாரும் தப்பிக்க முடியாது. அவர்கள் குதிரைக்கு லகான் போட்டு வேலை வாங்குவது போல் மோடி அவர்கள் வாங்குவார். அதுவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி. விவசாய பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து, தொழில் பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து, உள்கட்டமைப்பு பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து, ஏங்க முட்டை ஒரு சின்ன பிரச்சனையை சொல்றேன் பாருங்க. முட்டை, கோழி தீவனம் சாப்பிட்டாதாங்க முட்டை. சமீபத்தில் ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்த சொல்றேன் பாருங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குமா? மக்காச்சோளம் வாங்குறோம், மக்காச்சோளையை கோழி பண்ணை கொடுக்கிறோம், கோழி மக்காச்சோளத்தை சாப்பிடுது, அது கறிக்கோழி ஆகும் போது ஒரு பக்கம் முட்டை வருது. உங்க கோரிக்கை என்ன? அண்ணே மக்காச்சோளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா நாடுல ரொம்ப சீப்பா இருக்கு. வட அமெரிக்கா போயிட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா மக்காச்சோளம் கிடைக்குது. ஆனா இந்தியாவுக்குள்ள போய் மத்திய பிரதேசத்துல அந்த மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. அதனால் வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்திற்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை முழுமையா எடுத்துவிட்டு அதனால எங்களுக்கு கிலோக்கு ஒரு 4 ரூபாய் குறையும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் நான் சொல்றேன். ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, குறைந்தபட்ச அடிப்படை அறிவு, குறைந்தபட்ச அடிப்படை. ஒரு 4 ரூபாய் மக்காச்சோளத்துக்கு நம்ம குறைச்சு கொடுக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக கோழி வளர்க்கிறவங்க, முட்டை வளர்க்கிறவங்களுக்கு ஒரு இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றோம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா மத்திய பிரதேசனுடைய மக்காச்சோளம் தமிழகத்திற்கு வரும் பொழுது வட அமெரிக்கா நாடுகளை விட விலை குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை மதிப்பீங்க, ஏத்துக்க மாட்டீங்க.
இதற்காக தலையை முட்டி இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு களத்தில் இறங்கி இருக்கின்றோம். இது போன்ற பல பிரச்சனைகளை பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. அம்மாக்கள் இங்க இருக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும், கட்டாயம் இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகள்ல தமிழகத்துல யாரும் விவசாயம் செய்ய முடியாது. இதே மாதிரி நிலைமை போச்சுனாங்க இன்னும் 10 ஆண்டுகள்ல ஒரு விவசாயி என்பவர் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, என்னையும் உட்பட. தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம எப்படி விவசாயம் பார்ப்பேன்? எத்தனை நாளைக்கு ஆடு மாடு வளர்த்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டும்? காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு பாசன வசதி என்பது 14% தமிழகத்தில் குறைந்திருக்கிறது. அவர் எப்ப ஆட்சி விட்டுட்டு போனாரு? 1963 ஆட்சி விட்டுட்டு போனார். காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து 1963 பிறகு பாசன வசதி என்பது 14% குறைந்திருக்கிறது. பாசன வசதி குஜராத்தில் பாருங்க 50% அதிகமாக இருக்கு இதே காலகட்டத்தில். காரணம் மோடி என்ன சொல்றார்? சபர்மதி தண்ணியை கொண்டு வா, நர்மதா தண்ணியை கொண்டு வா, கடைக்கோடி பகுதி கொண்டு போங்க, வாய்க்கால் வெட்டுங்க. மோடி அவருடைய முதல் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது திட்டத்தை கொண்டு வந்தார். 100 நாட்கள்ல 1 லட்சம் குளம். அந்த மாநிலத்தை எல்லாரும் சேர்ந்து 100 நாள்ல 1 லட்சம் குளம் வெட்டினாங்க. இதனால் என்ன லாபங்க? குஜராத்தினுடைய நீர்மட்டம் 13 மீட்டர் உயர்ந்திருக்கிறது. 13 மீட்டர். அதனால்தான் சகோதர சகோதரர்களே, அன்பான வேண்டுகோள், இந்த முறை நாம் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். ஏதோ நம்ம சண்டை அரசியல் கட்சி வேட்பாளர், நீங்க ஒரு வேட்பாளர் போட்டீங்க, நாங்க ஒரு வேட்பாளர் போட்டோம், உங்களோடு சண்டை போடுறோம், அது நமக்கு இல்லைங்க. மோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்து 400 எம்பிக்களோடு இருந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சி கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அதை விட ஒரு மாபெரும் தவறு இந்த கட்சி எப்ப செய்ய முடியாது. அதனால் நானே களத்துக்கு வர வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தம் களத்துக்கு வந்திருக்கு. மூத்த தலைவர்கள் எல்லோரையும் களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த தேர்தல் ஐயா யாரும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இங்க இறங்குங்க, மாற்றத்தை காட்டுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் 700 நாள் இருக்குங்க ஐயா. 700 நாள் எண்ணி சட்டப்பேரவை தேர்தலுக்கு உங்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க வரும்போது நீங்க என்ன கேட்பீங்க? 700 நாள்ல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா மட்டும்தான் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார். ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வர வேண்டும். உண்மைங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்திலே அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், உண்மை. பட் எதுக்கு வரணுங்க ஐயா? எதுக்கு வரணுங்க ஐயா? 274 தாண்டிட்டா போதும், மோடி ஆட்சிக்கு வந்துருவாருங்க ஐயா. அதுக்கு மேல லோக்சபால போடுற எக்ஸ்ட்ரா ஓட்டால எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. ராஜ்யசபால வேணா 128 தாண்டணும். ராஜ்யசபால ஒரு எம்பி முக்கியம். ஏன்னா நாம மைனாரிட்டியில் இருக்கிறோங்க ஐயா, மெஜாரிட்டி. ஆனா மோடி ஐயாவை பொறுத்தவரை 274 தாண்டிட்டு ஆச்சு, 300 வந்தால் ஆச்சு. பட் மோடி ஐயா எதற்கு 400ங்கிறாருங்க? மோடி ஐயா எதற்காக மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு 400 எம்பிக்களோடு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன். காரணம், கஷ்டமான முடிவுகள் எடுக்கணும். நதிநீர் இணைப்பு கொண்டு வர வேண்டும் ஐயா. ₹1 ₹2 இல்ல ஐயா, ₹1 ₹2 இல்ல, 2,50,000 கோடி ரூபாய் நதிநீர் இணைப்புக்கு வேணும். யோசி, 2,50,000 கோடி. மாநிலங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷங்க. ஏன்னா நமக்கு நீர் வெளி மாநிலத்திலிருந்து உற்பத்தியாகி நமக்குள்ள வருது. கேரளால இருந்து வருதுங்க ஐயா, கர்நாடகால இருந்து வருது, அம்மா ஆந்திரால இருந்து வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம கிட்ட நீர் உற்பத்தி ஆதாரம் இல்லை. அதிகமாக பக்கத்து மாநிலத்தில் உற்பத்தியாகி நமக்குள்ள வருது. தமிழ்நாடை பொறுத்தவரை நதிநீர் இணைப்பு என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம். இதே போய் பக்கத்து மாநிலத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நதிநீர் இணைப்பா, அப்ப எங்க தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுமா? இன்னும் கொஞ்சம் மேல போங்க, குறிப்பாக நார்த் பகுதி, ஹிமாலயா பகுதி கீழ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எக்கச்சக்கமான தண்ணி. அவங்ககிட்ட போய் இல்லைங்க தண்ணி கொஞ்சம் திருப்பி கீழே கொண்டு போகணும், அப்படிங்களா? கொடுக்கணுமா? அதை பாராளுமன்றத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றால் 274 எம்பி பத்தாதுங்க, 283 எம்பி பத்தாது, 298 எம்பி பத்தாது, 400 எம்பிக்களோடு இருக்கிறது. இதனாலதான் ஐயா கேட்கிறார், இதனாலதான் மோடி கேட்கிறார். ஒரு எம்பியும் மோடிக்கு கொடுப்பது நம்முடைய கட்டாயம், கடமை. இந்தியாவுடைய பரிமாண வளர்ச்சியை முழுமையாக மாற்றி காட்ட வேண்டும் என்றால் 400 எம்பி குறைந்தபட்சம் வேணுங்க. எதிர்ப்பு இருக்கக்கூடாது. நான் மத்த கட்சி சொல்ற மாதிரி இல்ல 400 நாங்களே உட்கார்ந்துக்குவோம், உங்களை பேச விட மாட்டோம், அதற்காக கர்வத்திலே 400 என்று சொல்லவில்லைங்க.
400 MP என்று எதற்கு சொல்லுகின்றார்? மோடி ஐயா சொல்லிட்டாங்க. கடைசி பாராளுமன்ற உரை இந்த தேர்தலுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் மோடி ஐயா பேசுறாங்க. இதுவரை நான் எடுத்த முடிவெல்லாம் முடிவில்லைங்க, முக்கியமான முடிவுகள் 3வது டேர்ம்ல எடுக்க போறேன். நீங்க பாருங்க, 3வது நாம் ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது நாம் எடுக்க போகின்ற முக்கியமான முடிவுகளை இந்த நாடு பார்க்க போகுது. சொல்லிட்டாங்க ஐயா, இல்லைன்னா சொன்னாங்க. கேஸ் சிலிண்டர் அடுத்த 5 ஆண்டு காலத்துல ஒரு விஷன் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் நம்ம ஆட்சி, எதற்காக நீங்க ஓட்டு போடுறீங்க, எதற்காக நம்ம தாமரை பட்டன் அமுத்தணும். யாராச்சும் உங்க நண்பர்கள் கேட்பாங்க, இல்லைங்க இந்த நேரம் ஓட்டு போடலான்னு இருக்கேன், எனக்கு மோடி ஐயா பிடிக்கும், அண்ணாமலை என்ன பிடிக்கும், எனக்கு வந்து தாமரை பிடிக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி, எந்த காரணமாக இருந்தாலும் கூட அவங்க கேட்பாங்க. ஒருவேளை 10 வருஷம் இருந்துட்டாரு மோடி ஐயா, இன்னும் 5 வருஷம் கொடுத்தா என்ன மாத்த போறார்? மோடி ஐயா தன்னுடைய கடைசி பாராளுமன்ற பேச்சிலே சொல்லி இருக்கின்றார், ஐயா இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் உதாரணத்துக்கு 48 49 ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்குங்க, கடைசியில் ஒரு 5-6 ட்ரெயின் ஆட் ஆயிருக்கலாம். நம்முடைய ஆசை வந்தே பாரத் ட்ரெயின், அதை தாண்டி புல்லட் ட்ரெயின் வரும், அடித்தளம். இது வந்து உயர்மட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றம். எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா ரோடு வரணும். உதாரணத்துக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் 6 வழிச்சாலை 7500 கோடி ரூபாய். அது உறுதியாக 2024 இருந்து 29 சத்தியமாக வரும், எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்தே தீரும். அது வந்தால் மட்டும்தான், புறவழிச்சாலை வந்தால் மட்டும்தான் ஐயா தொழில் வளர்ச்சி அடையும். இந்த ரோட்ல எத்தனை பேர் இறக்குறாங்க பாருங்க. எப்ப கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வாங்க, குறைந்தபட்சம் 2-3 ஆக்சிடென்ட் ஒரு நாள்ல யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் கன்ஜஸ்டட் ரோடு, கன்ஜஸ்டட். இன்னைக்கு தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு சாலையை கொண்டு வர வேண்டும் என்றால் கரூர் கோயம்புத்தூர் 6 வழிச்சாலையை கொண்டு வரணும். 7500 கோடி ரூபாய் செலவாகும். கொண்டு வருகின்றோம், கொண்டு வர. அப்ப பாத்தீங்கன்னா 4 மாவட்டத்தினுடைய அடிப்படை வளர்ச்சி அது மாறும். மோடியை சொல்றாங்க, கேஸ் என்பது இன்று பைப்பு மூலமாகத்தான் ஒரு வீட்டுக்கு வரும். சிலிண்டருக்குலாம் வேலை இல்லை. அதை புக் பண்ணி அதை போய் எடுத்து அதை கொண்டு வந்து நம்முடைய சகோதரர் ஒருத்தர் சுமந்து கொண்டு வந்து உள்ள வைக்கிற வேலை கிடையாது. அதை தன்னுடைய கடைசி பாராளுமன்ற உரையில சொல்லிவிட்டார். கேஸ் என்பது பைப்பு மூலமா முதல்ல நகரத்திற்கு, பின்பு கிராமத்திற்கு. புல்லட் ட்ரெயினை பத்தி சொன்னாங்க ஐயா, நார்மல் ட்ரெயினை பத்தி சொன்னேன், ரோட பத்தி சொன்னேன், சாலையை பத்தி சொன்னாங்க ஐயா. இன்னைக்கு நாம 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். தமிழகத்தில் பாத்தீங்கன்னா எம்பி நமக்கு இல்லாதனால அந்த 4 கோடி வீட்டுல வெறும் 2% வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 6% இருக்குங்க, 6.5% இருக்கும். வெறும் 2% வீடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, மோடி ஐயா கட்டி கொடுத்த வீட்டு. மோடி ஐயா பாரபட்சம் பார்க்கறாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க கேள்வி உங்களுக்கு தெரியுங்க. மோடி ஐயா பாரபட்சம் பார்க்கவில்லை. இவங்க பயனாளியை கண்டுபிடிச்சு அந்த பயனாளிய மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்பி அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் ஆபீஸ்ல மாசம் உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணி எத்தனை ஊர்ல வந்திருக்குன்னு கேள்வி கலெக்டர் யாருங்க கேள்வி கேட்கிறான்? எந்த எம்பி கேள்வி கேட்க போறான்? நடராஜனை போய் கேட்டுப்பாரு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் எம்பி போய் ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார்ந்து இருப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஐயா மோடி ஐயா வீடு கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வீடுங்க ஐயா கோயம்புத்தூர்? கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை. அனாமத்தாக திட்டம் வந்து கொண்டிருக்கிறது, அனாமத்தா. 2.4% தான் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் வந்திருக்கு. அது எவ்வளவு வேகமாக உள்ளது. எம்எல்ஏ நீங்க, மந்திரி நீங்க, எம்பியும் மாற்று கட்சி வேலைக்காகாதவங்க, கலெக்டரை நீங்களே பார்த்து போடுறீங்க. இந்த முழு சிஸ்டத்துல யாருக்கு அக்கறை இருக்கு? யாருக்கு அக்கறை இருக்கிறது? அமர்ந்து ஒரு மீட்டிங்ல பல்லடத்துக்கு எவ்வளவு ஐயா வீடு கொடுத்தீங்க, வீடு இல்லாதவர்களுக்கு எவ்வளவு வீடு போச்சு கேட்பதற்கு இங்கே ஆளு. அதனால்தான் மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னதான் மோடி ஐயா பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தாலும் தமிழகத்திலே தடுப்பவர்கள் தடுக்க நினைத்தால் அது கீழே வராதுங்க, கீழே வராது. அதையும் சரி கட்டுவதற்கு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர், நாம் கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு இங்க இருக்கு. தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், தொழில்துறையில் இருப்பவர்கள், இந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், சாமானிய மனிதர்கள், பெண்கள், தாய்மார் கேட்க. இன்னைக்கு எம்பியை பார்க்க எவ்வளவு மோசமான தேர்தல் பாருங்க. எம்பியை யாருமே பார்க்கறது இல்லைங்க. இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கவே போறதில்லை. எத்தனை பேர் கோயம்புத்தூர் எம்பியை பார்த்திருக்கீங்க கேள்வி. ஆனா எத்தனை பேர் அந்த அண்ணாமலையை மாநில தலைவராக உங்களோடு சுற்றி பார்த்திருக்கிறேன்? ஒரே கேள்வி தான் நான் கேட்கிறேன். கல்யாணம், விசேஷம், கட்சி நிகழ்ச்சி, எண்மண் எண் மக்கள் யாத்திரை, பல்லடத்தில் ஒரே கேள்வி. நான் வேற எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல. எனக்கு இத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கல்ல,
இத்தனை பேர் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். டிஆர்பி ராஜா பணத்தோடு வந்து நிற்கிறார். கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கிடலாம் திமுக ஒரு பொய் கனவுல வந்து நிற்கிறான். எல்லா அமைச்சர்களையும் இறக்கிறான். நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒன்றுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது என்னை எத்தனை முறை நீங்கள் பார்த்து இருக்கின்றீர்கள்? மக்களுடைய அதிகாரம் கொடுத்தால் அதிகமாகத்தாங்க பார்க்க போறேன், எனக்கு குறைவாக வாங்க பார்க்க போறேன். அதனால் எல்லோருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி, எத்தனை முறை உங்களோட வீதியில் நடந்து நடந்து போய் ஊர் ஊரா போய் இங்க பார்க்காம என்னை பார்க்காம நீங்க யாரும் இருந்ததே இல்லைங்க. ஒரு நாளும் விடுமுறை என்பது நான் அரசியல் எடுத்ததே இல்லை. நிறைய பேருக்கு என் மேல நீங்க ஊருக்கு வரணும், தோட்டத்துக்கு வரணும், உங்களை தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும். தோட்டத்துக்கு போயே 4 மாதம் 5 மாதம். அட்லீஸ்ட் நீங்க அம்மாவை பார்க்க வந்தானாச்சும் உங்களை பார்க்க வர்றேன், அம்மாவை பார்த்தே 2 மாசம். இல்ல சென்னை வீட்டுக்கு வந்தானாச்சு பார்க்க வர்றேன், சென்னைக்கு போயே பல நாட்கள் ஆகிறது. எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததிலிருந்து விடுப்பு என்பதே கிடையாது இந்த 8 மாசம். ஆனால் ஓய்வே இல்லைங்க, ஓய்வே இல்லை. காரணம் நான் தெளிவாக இருக்கின்றேங்க ஐயா அம்மா, இப்ப மாற்ற நடக்கலைன்னா எப்பவும் நடக்காது. அடிச்சு போய் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை, சத்தியமா நடக்காது, சத்தியமா நடக்கும். அதனால்தான் சகோதர சகோதரிகளே ஒரு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் என்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு எஸ்கேப் ஆகி போயிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நீங்க எனக்கு கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க, அதை பரிசீலனை பண்றேன். இல்ல நீங்க கொடுத்திருக்கீங்க, நீங்க ஒரு தனி மனிதன் தான் சார், நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படியே எடுத்து போடுற, அது வர்றப்ப வரும். அந்த மாதிரி என்கிட்ட பதில் சொன்னா நான் விட்டுருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கு மக்களுடைய அதிகாரம் நமக்கு தேவைப்படும். ஒரு ஆட்சியாளனை கண்டித்து, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளனை கண்டித்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தாங்கய்யா இந்த மக்கள் அதிகாரம் என்கின்ற தேர்தலில் நாம நிக்கிறோம். அது நமக்கு தேவைப்படுகிறது. அவங்க ஓவர்ரூல் பண்ணி செய்யணும். ஒரு கலெக்டர் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் கூட ஓவர்ரூல் பண்ணி செய்ய வைக்கணும். அது இல்லை என்றால் இந்த பதவி எதுக்கு அலங்காரத்துக்கு? இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே நான் உங்களிடம் மன்றாடியது போல 303 எம்பிக்களோடு இருக்கின்றோம். எதற்கு 400 செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. பல்லடத்துல நம்முடைய அறிமுக கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய எழுச்சியாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதனால் இது உங்களுடைய தேர்தல், இது உங்களுடைய தேர்தல். இல்ல அண்ணாமலை என்ன பார்க்கல பாருங்க, அண்ணாமலை என்ன பொங்கலூருக்கு வரல, எல்லாத்தையும் வந்து வாக்கு கேட்கல, எங்க தெருவுக்கு வரல, எங்க ஊருக்கு வந்திருக்கணும்ல, நியாயமான கேள்விதான். இல்ல அண்ணாமலை என்ன கொஞ்சம் காரணம்பேட்டைக்கு வந்தா நல்லா இருந்திருக்குமே, நானும் அவரை பார்க்கணும், பிடிக்கும், ஆசை இருக்கு, ஓட்டு போடணும்னு, மோடி எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், பட் எங்க ஊருக்கு வரலையே. வெறும் 18 நாட்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல், 21 லட்சம் பேர் இருக்காங்க கோயம்புத்தூர். 40 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்திற்கும் செல்ல வேண்டும். பக்கத்துல திருவனந்தபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்கணுங்க. இதெல்லாம் அந்த 18ஆம் தேதிக்கு முன்பு நான் செய்ய வேண்டிய வேலை. 40 தொகுதி, ஒரு நாளைக்கு 6 பாராளுமன்ற தொகுதி செல்றேன். 6 மணிக்கு கன்னியாகுமரி ஆரம்பித்தா இரவு 10 மணிக்கு 5வது தொகுதியில முடிக்கிறேன். காரணம் ஐயா, நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி உசுப்பி ஏற்றி இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. 19 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இதுவரை தமிழ்நாட்டில் நின்னதே இல்லைங்க. 7 இடத்துல 5 இடத்துல 6 இடத்துல தான் நின்று 19 பேர் நிற்கின்றார்கள். என்னால எங்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அண்ணே நீங்க சொல்லித்தான் நிக்கிறோம், பிரச்சாரத்துக்கு நீங்கள் வரவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, வந்தாகணும், அங்கே போகணும். சிதம்பரத்தில் நிக்கிறாங்க, சென்னையில நிக்கிறாங்க, நாகர்கோயில நிக்கிறாங்க. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா, நீங்கள் தான் வேட்பாளர். எனக்கு இருக்கக்கூடிய நேரம் நீங்க என்ன சொன்னாலும் வந்துடுறேங்க. தூங்க போவது கிடையாது, ஏதோ இடத்துல ஓய்வெடுக்க போவது கிடையாது. இங்க இல்லை என்றால் தமிழகத்துல ஏதோ ஒரு மூலையில மைக்க பிடிச்சி ஏதோ ஒரு மக்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்க போறேன், அன்பு சொந்தங்கள்கிட்ட. ஆனால் நான் எல்லா இடத்திற்கும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்று அன்பு சொந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம, நீங்கள் அண்ணாமலையாக, நீங்கள் மோடியாக, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக, நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக பட்டி தொட்டி எல்லாம் நீங்க இறங்குங்க, நீங்க இறங்கு. உங்க குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேங்க, எங்கட பொறுப்பதை விட்டுருங்க. அடுத்த 30 ஆண்டு காலம் உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சி என் கையில நீங்க விட்டுருங்க. நீ யோசிக்காதீங்க, அது என்னுடைய கையில விட்டு, என்னுடைய கையில விட்டு. வேலை வாய்ப்பு, தொழில்துறை, அடுத்த கட்ட முன்னேற்றம் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டேன். உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். சின்ன குழந்தையா இருக்கிறீங்களா, 30 ஆண்டுகள் வளர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திலே உங்களுடைய குழந்தை இந்தியாவுடைய பிரதியாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 2024 29 வரை இன்னைக்கு மோடி ஐயா வராங்க எதிர்பார்க்கிறார். மோடி ஐயா பாருங்க, 73 வயது.
கிட்டத்தட்ட அரசியல்ல மக்கள் பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக 51 வயசுல இருந்து இருக்காரு. 22 ஆண்டுகளாக மோடி அவர்கள் மக்கள் பிரதிநிதி. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள் சமுதாய பணி RSS இயக்கத்துல பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புல. இந்த மனிதன் 52 ஆண்டுகளாக மக்கள் பணியிலேயே சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு மோடி அவங்க கேட்கறது, எங்க 3வது டேர்ம் நான் கேட்கிறேன், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கின்றேனா? எனக்கு யாராச்சும் இருக்காங்களா? நான் 3வது டேர்ம் உங்ககிட்ட 3வது முறையாக நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்பதே எனக்கு செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை நிறைவேற்றுவதற்காக உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இன்னைக்கு மோடி ஐயா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களையும் பார்க்க முடியாது. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய 3 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல இருக்கிறாங்க. மோடி ஐயா பார்க்க முடியாது. என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு பல்லடம் வந்தாங்க. கோயம்புத்தூர் நகரத்துக்குள் ஒரு முறை வந்தாங்க. இந்தியாவில் எந்த பாராளுமன்ற தொகுதிக்கும் மோடி அவர்கள் 2 முறை சென்ற வரலாறு கிடையாது. ஆனா கோயம்புத்தூருக்கு விதிவிலக்காக நகரத்திற்கும் வரணும், வெளியும் வரணும். ஏன்னா பல்லடம் சூழல் என்ன கேட்பீங்கன்னா, இல்லைங்கன்னா நகரத்துக்கு வர்றாங்க, எங்க ஊருக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவே பல்லடத்திலே நடத்தும். பல்லடத்தில்தான் ஐயா நிறைவு விழாவே நடத்தும். இங்கே மோடி ஐயாவை கூட்டுக் கொண்டு வந்து இந்த மண்ணிலே அவருடைய காலை பதிய வைக்க வேண்டும். இன்னைக்கு மோடி ஐயா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் உங்கள் சேவகனாக பணி செய்கின்றோம், இந்த 25 நாட்கள் எங்களுக்காக நீங்கள் பணி செய்யுங்கள் என்று மோடி ஐயா கேட்கிறார். அதான் எங்க எதிர்பார்ப்பு. இந்த 25 நாட்கள் நீங்க பணி செஞ்சா தாங்க ஐயா அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் சேவகனாக நாங்கள் பணி செய்ய முடியும். நீங்க கேள்வி கேட்க முடியும், உரிமையா பேச முடியும், செஞ்சு கொடுங்க நான் சொல்ல முடியும், டெல்லியில கூட்டிட்டு போங்க நான் சொல்ல முடியும், டெல்லியில உட்கார வச்சு சண்டை போட்டு வேலை செஞ்சு கொடுங்க நான் சொல்ல முடியும். அந்த IAS அதிகாரி என்னமோ சொல்லிட்டு போறானே, அவனுக்கு பல்லடத்தை பத்தி என்னன்னே தெரியும். யாரை வந்து டெல்லியில இங்கே உட்கார்ந்து இருப்பானுங்க, அவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க, நீங்க மிரட்டி வேலையை பண்ணி கொடுங்க. அப்படி கேட்டாத்தான் ஜனநாயகம். அப்படி கேட்டீங்கன்னா தான் ஜனநாயகம். பாதி நேரம் மக்கள் பிரதிநிதி எல்லாம் வெறும் ஒரு பேப்பர்ல லெட்டர் எழுதி அனுப்பினீங்கன்னா ஐயாவுக்கு தெரியும். ஒரிசா கேடர்ல இருந்து டெல்லியில ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, ஒரு பல்லடத்தை பத்தி என்னங்க ஐயா தெரியும்? கோழி முட்டைனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கோழி முட்டையினுடைய வெயிட் தெரியுங்களா? இதனால வரக்கூடிய பிரச்சனை தெரியுங்களா? கறிக்கோழி பிரச்சனை தெரியுமா? இல்ல நம்முடைய ஓனர்களுக்கும் இங்கே அவர்களுக்கு வேலை செய்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய கூலி பிரச்சனை ஆண்டாண்டு காலமா இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு என்ன தெரியுங்க? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க அப்படியே பாஸ் ஆகி மேல போயிருப்பாங்க. அதனால்தான் கோயம்புத்தூருக்கு ஒரு வலிமையான மக்கள் பிரதிநிதி தேவைப்படுகின்றார்கள், வேலையை செய்து கொடுத்து முடிப்பதற்கு. கடைசியாக உங்களிடம் நான் வைக்கக்கூடிய ஒரு பெரிய வேண்டுகோள், நீங்கள் வேட்பாளராக நீங்கள் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதற்கு மேலே பொறுப்பதற்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன் கெட்டவர்கள் ஆளுகின்றார்கள் என்றால் நல்லவர்கள் அரசியலுக்கு வரல. அது இல்லைங்கம்மா, நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஏன்னா நல்லவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லவர்கள் வீட்டை பார்க்கணும், நல்லவர்கள் குழந்தையை வளர்த்தணும், நல்லவர்கள் தொழிலை பார்க்கணும், நல்லவர்கள் விவசாயம் பண்ணணும், நல்லவர்கள் பள்ளிக்கூடத்திலே பாடம் எடுக்க வேண்டும். நல்லவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வாங்க நான் சொல்ல போற மாட்டேன். நான் சொல்வது கெட்டவர்கள் வரக்கூடாது என்றால் நல்லவர்கள் பேச ஆரம்பியுங்கள் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நல்லவங்க நீங்க பேச ஆரம்பிச்சா போதும். உங்களுடைய வீடு, உங்களுடைய தெரு, உங்களுடைய பகுதி, உங்களுடைய பூத், நீங்கள் பணி செய்யக்கூடிய இடம், நீங்க உங்க ஊர்ல உங்க கிராமத்துல நீங்க பேச ஆரம்பிக்கணும். நீங்க பேச ஆரம்பிக்கணும். நீங்க பேச ஆரம்பித்தாலே போதும். ஒருவர் 10 பேர்த்த பேசுவாரு, 10 பேர் இன்னும் 10 பேர்த்த பேசுவாங்க, 100 மக்கள்கிட்ட செய்தி போகும். எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்று எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு பாருங்க ஐயா சொல்ல சொல்ல அடுத்த கோரிக்கை வந்துருச்சு. ஐயா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பாமாய், உங்களுக்கு தெரியும் மலேசியால இருந்து வரக்கூடிய பாமாய். இன்னைக்கு நம்முடைய பகுதி இந்திய அளவுல தென்னை உற்பத்தியில அதிகமாக தென்னை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி நம்முடைய பகுதி. நீங்க நம்ப மாட்டீங்க, ஐயாவுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். சமீபத்தில் ஐயா தேங்காய் விலை குறைஞ்சிருச்சு, 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வந்துருச்சு. நம்முடைய விவசாயத்துறை அமைச்சரை சந்தித்து சொன்னோம், ஐயா கொஞ்சம் தேங்காய் விலை ஏத்தணும், 6 ரூபாங்கிறது பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விலை எப்படிங்க ஐயா தென்னை மரம் வச்சிருக்கோம், அப்ப நாங்க தென்னை மரத்தை வெட்டிட்டு வேற ஏதாச்சும் ஒன்று போடுறதா. அவர் வந்துட்டு இங்க பாருங்கப்பா, குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு, நம்ம ஏத்தி இருக்கோம். கொப்பரை தேங்காய் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு 63% கொப்பரை தேங்காய் விலையை ஏற்றிருக்கோம். நாம சொன்ன ஒத்துக்கிறோங்க ஐயா,
நீங்க இன்னைக்கு தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம். கொப்பரை தேங்காயை நீங்க கொள்முதல் பண்ணு. அவர் செக்ரட்டரி கூப்பிட்டாரு, செக்ரட்டரி வந்தாங்க. ரொம்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாரு. செக்ரட்டரி சொன்னா இல்லப்பா, தமிழ்நாடு ஆல்ரெடி 45,000 டன் கொள்முதலை கொடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத 45,000 டன் கொடுத்திருக்கோம். நாம சொன்ன இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. அவர் தமிழ்நாடு அரசு இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தை காப்பிட்டார். கடிதத்தை செக்ரட்டரி சொன்னாரு, கடிதத்துல வந்திருக்குதுங்க, ஒரு தென்னை மரத்துல எத்தனை காய் வரும் என்று தமிழக அரசிலிருந்து எங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். அதை வைத்துத்தான் எவ்வளவு கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற கொள்முதல் அட்டவணையை நாங்க வெளியிட்டிருக்கோம். இங்க நீங்க தேங்காய் மரம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறீங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா, ஒரு தென்னை மரத்துல ஒரு ஆண்டுக்கு எத்தனை தேங்காய் வருங்க? நீங்க நல்லா தென்னை மரம் வச்சிருக்கிறீங்க, நல்லா அதை பாத்துக்கிறீங்க, கரெக்டான நேரத்தில் உரம் போட்டுறீங்க, சரியான ஒரு ஆள் மட்டையெல்லாம் வெட்டி விட்டுறாருங்க, செலவு எடுத்துறாரு, 200 to 300. சரி, இன்னொரு நண்பர் இருப்பார், இல்லைங்க என் தோட்டத்தில் அவ்வளவு வரல, ஒரு 105, 120. ஐயா, என்னதான் நம்ம சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய எந்த தென்னை மரம் வச்சிருக்கக்கூடிய விவசாய பெருமகன் 100க்கு கீழே போவாங்க ஐயா? 100க்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்க 70ன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணும்? ஒரு தென்னை மரம் 70, இத்தனை தென்னை மரம், இத்தனை தென்னை மரத்தை 70ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப இவ்வளவு காய், அப்ப நாம 40,000 டன் வாங்குவோம். நான் சொன்னேன், ஐயா, எந்த IAS ஆபீசர் எழுதி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, உங்க பிரின்சிபல் செக்ரட்டரி எந்த ஒரு காரணம் எனக்கு தெரியாது. ஒரு தென்னை மரத்திற்கு குறைந்தபட்சம் தென்னை மரத்தை மெயின்டைனே பண்ணினா கூட 100 காய் சராசரியா வரும். மெயின்டைன் பண்ணா 150க்கு போகும். அக்கா மாதிரி நல்ல வளம் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு, மண் வளம் இருக்கு, 200 தொடலாம். நல்ல மெயின்டைன் பண்ணி காலங்காலமாக நல்ல நாத்து போட்டு நல்ல ஒரு வீரியமான தென்னை மரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அதிகமா வரலாம். அதன் பிறகுதாங்க ஐயா இன்னொரு 45,000 மெட்ரிக் டன்னுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அப்பதான் இந்த 6,000 ரூபாயில இருந்து மேல ஏறிச்சு. இப்ப நீங்க யோசி, எப்படி போய் நீங்க அதிகாரியை மிரட்டி வேலை வாங்குவீங்க? 70ன்னு எழுதி கொடுத்தா எப்படிங்க ஐயா தென்னை மரத்தினுடைய விலை ஏத்த முடியும், ஒரு காயினுடைய விலை? ஐயா சொல்வதற்காக சொல்லுகின்றேன். அதனால் நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டும். தென்னை மரத்துக்கு ஒரு நோய் வருது, 100 ஆண்டுகள் கழித்து, அதற்கு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம். அதற்காக தனியான ஒரு டெக்னிக்கல் லேப பொள்ளாச்சியில போடும். பொள்ளாச்சியில தான் இருக்கணும் லேப். நீங்க டெல்லியில பூனேல லேப் வச்சா பிரயோஜனம் இல்லை. தென்னை மரம் இருக்கக்கூடிய பகுதியில் லேப் இருக்கணும். ஏன் இந்த 100 ஆண்டு கழிச்சு இந்த நோய் வருது? 100 ஆண்டுக்கு முன்பு இந்த நோய் வந்த பொழுது கிட்டத்தட்ட 70% தென்னை மரத்தை நம்ம அழிச்சிட்டோம் ஐயா. இப்ப இருக்கக்கூடிய தென்னை மரம் எல்லாம் எப்படி ஸ்பானிஷ் ஃப்ளூ 1919, கொரோனா 2020 வந்துச்சோ அதே பிரச்சனை இன்னைக்கு தென்னை மரத்துக்கு இருக்கு. மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். டெக்னிக்கல் லேப பொள்ளாச்சியில போடுங்க. காயர் போர்டுக்கு சேர்மன் தமிழ்நாட்டுக்காரங்களை போடுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. கோகனட் போர்டுக்கு சேர்மன் தமிழ்நாட்டுக்காரங்களை போடுங்க. எல்லா விஷயமும் பாருங்க பாருங்க. நான் சொன்னது இப்ப நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? இப்ப அதான் ஐயாவுடைய ஒரு பெரிய விஷயமே அதான். ஐயா, இன்னைக்கு உங்களிடம் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் பல்லடத்துல, ஐயா, பிரச்சனைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நிறைய பிரச்சனை, எல்லாம் காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை. மக்காச்சோளம் அங்க வர்றதுக்கும் கோழி சாப்பிடுறதுக்கும் கோழி ஒரு முட்டைக்கு இருக்கக்கூடிய லிங்க பாருங்க. இம்போர்ட் டியூட்டின்னு ஒரு பிரச்சனை. எல்லாவற்றையும் பேசி சண்டை போட்டு சரி பண்ணி ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் நம்முடைய கடமை. இது முழு நேர வேலை, இதை தவிர வேற எந்த வேலை இல்லைங்க. ஆனால் பாமாயில் இருந்து தென்னை மரத்திலிருந்து அடுத்து பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள் ஒரு பிரச்சனையாக உருமாறி கொண்டிருக்கிறது. டெக்னிக்கல் அத்தாரிட்டி, நகாய் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண்டு இத்தனை கார் போச்சு, அடுத்த ஆண்டு இத்தனை கார் வந்திருக்கு, 3வது ஆண்டு இத்தனை கார் வந்திருக்கு. ஏன்னா இப்ப கட்டுற எல்லா சாலையும் பாத்தீங்கன்னா இந்த பில்ட் ஓன் ஆபரேட் டிரான்ஸ்பர் ஒரு மாடல் கட்டிடுவாங்க. சுங்கச்சாவடியில் வரக்கூடிய பணத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பர்சன்டேஜ் ஒரு வருஷம் அதிகமா. இன்னைக்கு நம்முடைய கோரிக்கை என்னன்னா, குறிப்பாக இந்த சுங்கச்சாவடியினுடைய டோல் அதை குறைந்தபட்சம் குறைவா ஏத்துங்க, எவ்வளவு தேவையோ ஏத்துங்க. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை அதையும் பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் பண வீக்கத்தையும் பார்க்கணும், இன்னொரு பக்கம் சுங்கச்சாவடியால் வரக்கூடிய விலையின் மூலமாக நமக்கு ஏற்றம் மூலமாக பாதிப்பு வரக்கூடாது. இன்னைக்கு அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, டோல்கேட்டை எடுத்துருங்க. வேலம்பட்டியில தேவையில்லாத ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் ஐயா இந்தியா முழுவதும்
நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள்ட்ட எந்த டோல்கேட் எல்லாம் தேவையில்லை பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றோமோ அதையெல்லாம் எடுப்பதற்கு அவர் ஒப்புகை கொடுத்திருக்காரு. எங்கேயுமே இல்லைன்னு அவர் சொன்னதில்லை. ஐயா இது பிரயோஜனமே இல்லை, சும்மா போட்டு வச்சிருக்கிறீங்க, 10 வருஷமா போட்டு வச்சிருக்கிறீங்க, டோல் பீரியடை தாண்டி போட்டு வச்சிருக்கீங்க. எதெல்லாம் நாம் கொடுக்கின்றோமோ அதை எல்லாம் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு முறை கூட இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேலம்பட்டியினுடைய சுங்கச்சாவடியும் கூட மக்களுடைய கோரிக்கை, ஐயாவுடைய கோரிக்கை, அது எடுக்கப்பட வேண்டும் என்றால் அதை உரிமையாக பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட வேண்டும் என்று பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதை எடுத்தும் நாம் கொடுக்கின்றோம். அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்லை. தேவையில்லாத ஒரு விஷயம் நம்முடைய அரசுக்கு தெரியாம நடந்தா கூட அதை தெரியப்படுத்தி எடுக்க வைப்பதானுங்க நம்முடைய கடமை. நம்ம மேடையின் மீது மைக் வச்சுக்கிட்டு நாம் எல்லாம் சரியா பண்றோம், யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது அந்த திட்டம் சில இடத்துல தவறா இருக்கும். அதனால எங்களுடைய உறுதிமொழி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன, உங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு காதாக இருந்து இடையிலே பாலமாக இருந்து இதையெல்லாம் செயல்படுத்தினால் மட்டும்தாங்க ஐயா மாற்றம் நடக்கும். இன்னைக்கு மோடி ஐயா வரப்போறாங்க. மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய இங்கே நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய, அதாவது நான், எனக்கு நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, குறிப்பாக டெக்ஸ்டைல் தொழில் அண்ணன் டெக்ஸ்டைல் தொழில் நோட் கொடுத்திருக்காங்க. ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க, முதலாக இந்தியாவில் பாரத் ஃபேர் நடத்திருக்கு. போன மாசம் பாரத் ஃபேர். இத்தனை நாளா டெக்ஸ்டைல் ஃபேர்னா மியூனிக் போவாங்க, ஜெர்மனி, பல்லடத்துல இருந்து, சூலூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து எக்கச்சக்கமான நம்முடைய சொந்தங்கள் பாரத் ஃபேர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஐயா மோடி ஐயா பல்லடத்துல இருந்த நாள் தான் அந்த ஃபேர் டெல்லியில் நடந்துச்சு, பாரத் மண்டபத்தில் நடந்துச்சு. உலகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஃபேர் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவிலே நடக்கக்கூடிய பாரத் ஃபேர் எனக்கு தெரியும். ஆனால் நாம் சொல்வது டெக்ஸ்டைல் தொழில் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். காரணம், விவசாயத்திற்கு அடுத்து அதிகமாக வேலை கொடுப்பது நம்முடைய டெக்ஸ்டைல் தொழில், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் டெக்ஸ்டைல் தொழில் பொறுத்தவரை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களோட அமர்ந்து சரி செய்து கொடுக்கின்றோம். ஆனா நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பிரச்சனையை சரி பண்ணா 6 மாதம் கழித்து இன்னொரு பிரச்சனை வரும், அதையும் சரி பண்ணி கொடுக்கும். ஏன்னா டெக்ஸ்டைல் பிரச்சனையை பொறுத்தவரை தொடர்ந்து இருக்கும். 90ல இருக்கிற பிரச்சனை வேறங்க, 2000 பிரச்சனை வேற, சிபிஆர் அண்ணா உங்களிடம் வாக்கு கேட்க வந்த பொழுது பிரச்சனை வேற, 2014 பிரச்சனை வேற, 19 பிரச்சனை வேறு, 2024 பிரச்சனையும் வேறு. ஆனால் என்ன உறுதிமொழி கொடுக்கலாம், இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறான், நிறைய நாலேஜ் இருக்கிறோம், நிறைய நம்ம ரெப்ரசென்ட் பண்றாங்க. இணைப்பு பாலமாக இருந்து அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. அது காட்டன் ரேட், யான் பிரச்சனையிலிருந்து, நூல் பிரச்சனையிலிருந்து, அந்த கூலி கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து, அடுத்து நம்ம எஃப்டிஏ சைன் பண்றோம்னா அதனால் வரக்கூடிய 98% நல்ல விஷயங்கள், பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய சின்ன பிரச்சனை, அதையும் சரி பண்ணும். அந்த உறுதிமொழி உங்களுக்கு கொடுத்து இந்த அற்புதமான செயல் வீரர்கள் கூட்டம் பல்லடத்திலே நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அண்ணன் ஜி.கே. செல்லகுமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரு கல்வியாளராக இருக்கக்கூடிய அக்கா மலர்குடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் அண்ணன் பாயிண்ட் மணி அவர்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர், பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, நமக்காக தினமும் கடுமையாக, அதாவது அண்ணனுடைய பேச்சு பாருங்க, சீனிவாசன், 2வது எந்த கட்சி பல்லடத்திலே வருகின்றார்களோ அவர்களை விட 60,000 வாக்குகள் நாம் அதிகமாக வாங்கியிருக்க வேண்டும். இலக்கு பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. மொத்தமா 1 லட்சம் ஓட்டு வாங்குவோம், 1,10,000 ஓட்டு வாங்குவோம் என்று சீனிவாசன் அவர்கள் இலக்கு வைக்கல. 2வது யார் வருகின்றார்களோ அவர்களை விட 60,000 வாக்குகள் அதிகமாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி தாமரை வாங்க வேண்டும் என்று பெரிய இலக்கை வைத்து தன்னுடைய முழு குழுவோடு அழகாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இணை அமைப்பாளர் அண்ணன் வினோத் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், அவருக்கும் என நன்றிகளை தெரிவித்து, மேனிபெஸ்டோலயே உத்தரவாதமா எழுதி கொடுத்துருவாங்க. அண்ணனுடைய மறுபடியும் ஒரு தறி பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. குறிப்பாக தறி பிரச்சனையுடைய அப்கிரேடேஷன், டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் அடுத்த கட்டம் செல்வதற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி பல்லடத்திற்கு ஒரு சிறப்பு நிதியாக கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய தறியை அடுத்த கட்டம் அப்கிரேட் பண்ணணும். அதற்கு வட்டி இல்லா கடனும் சில இடத்துல இருக்கணும்.
சில இடத்துல கடனும் இருக்கணும், சில இடத்துல மானியமும் அதிகமா இருக்க வேண்டும் என்பது அண்ணனுடைய கோரிக்கை. இது நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்துல நிச்சயமாக அது இருக்கும் என்று அண்ணனுக்கு சொல்லி, அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் அண்ணன் GKS பால் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மறுபடியும் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அக்கா செல்வி முருகேசன் அவர் நம்மோடு இங்க இருக்கிறாங்க நினைக்கிறேன். செல்வி முருகேசன் அக்கா அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் CP சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள். நன்றியை தெரிவித்து, ஜோனிபதி அக்கா ஒரு தொழிலதிபர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கடுமையாக பாடுபடக்கூடியவங்க. ஒரு நாள் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசின ஏதோ மொழியில எல்லாம் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. அது போன்ற ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் இன்றைக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொழிலதிபராக இருந்து அந்த பிரச்சனையும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றாங்க. அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நிச்சயமா ஒரு நியாயமான கோரிக்கை. இன்னைக்கு பாதாள சாக்கடை, குடி தண்ணீர், செப்டிக் டேங்க், நம்முடைய கழிவு பொருட்கள் வெளியே கொண்டு போறதெல்லாம் அரசனுடைய கவனத்துல கொஞ்சம் கூட இல்லைங்க. அதுல வரக்கூடிய பணத்தை எப்படி கமிஷன் அடிக்கலாம்னு தான் யோசிக்கிறாங்க. நிச்சயமா பேசுவோம். தொடர்ந்து பல இடத்துல அதை பத்தி பேச போறோம். நம்பிக்கையோடு வாக்களியுங்கள், மாற்றத்தை கொடுக்கின்றோம். நன்றிங்கம்மா. அதே போல நம்முடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மோகன் அவர்கள், நித்யா அனந்தகுமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, மாதாப்பூர் பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் அசோக்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, 14வது நகர்மன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிரேகா ரமேஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, 16வது நகர்மன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈஸ்வரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள், பல்லடம் நகர் அண்ணன் வடிவேல் அவர்கள், பல்லடம் மேற்கு அண்ணன் ரமேஷ்குமார் அவர்கள், பல்லடம் கிழக்கு அண்ணன் ராஜ்குமார் அவர்கள், பல்லடம் வடக்கு அண்ணன் பூபாலன் அவர்கள், திருப்பூர் தெற்கு சரவணகுமார் அவர்கள், ஆண்டிப்பாளையம் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள், பொங்கலூர் மேற்கு சந்தான கிருஷ்ணன் அவர்கள், பொங்கலூர் கிழக்கு சந்திரசேகர் அவர்கள், வீரபாண்டி ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மிக முக்கியமா நிறைய பேர் அரசியல் கட்சியை சாராதவங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய இளைஞர்கள் வெளியே பார்த்தாங்க. முதல்ல அரசியல் பக்கம் வர்றாங்க. அரசியல் என்றால் சாக்கடை என்பதில் பார்த்து கொஞ்சம் எட்டி பார்க்கிறாங்க, என்னதான் பண்றாங்க, வந்து பார்ப்போம் என்று. எங்களுடைய எண்ணம் எல்லாம், எங்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் கூட அரசியலை நோக்கி வரக்கூடிய புதியவர்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். அரசியல்னாவே சாக்கடை, அரசியல்னாவே தப்பு செய்வாங்க என்கிற மனநிலை இருக்கு. ஆனால் புதிதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னன்னா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை மையமாக வைத்து நடத்தி காட்டுவோம் என்று வந்திருக்கக்கூடிய எல்லா புதியவர்களுக்கும் அழைப்பு விடுத்து, மேடையின் மீது மேடைக்கு முன்புறம் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி